ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 82 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே புதுசாக நான் வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். நமக்கு ஹீரோ கொடுத்த அந்த டிவைன்ஸோட நம்ம ஹீரோ ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்போ அந்த எழுத என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த வுட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை கற்று போகிறேன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ரேரான டெக்னிக். அதை கற்றுக்கிறதுக்கு உனக்கு சரியான இடம் வேணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான இடம் எங்கள் இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நீ ப்ராக்டிஸ் பண்ணனா உன்னோட பவர் கண்டிப்பாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது பூம் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல உன்னோட வுட் டெக்னிக்கை நீ பயன்படுத்தும் போது உன்னோட பவர் கண்டிப்பா இன்க்ரெடிபிள் ஆகும். அதை நீ சீக்கிரமாவே கற்றுக்க முடியுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் நன்றிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றேன்னா, அந்த பூம் ஃபாரஸ்ட் என்னோட ஃபேவரட் இடம், கொஞ்சம் பார்த்துப்பா, ரொம்பவே அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தான் முதல் முன்னுரிமைன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம டிராகனும் நம்ம ஹீரோகிட்ட பேசுறதுக்காக வெளில வரான். அப்போ வெளில வந்த டிராகன் என்ன சொல்கிறேன்னா, டே ஃபாங்கன், என்ன வெற்றி நடக்கும்போது என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல, என்ன மன்னிச்சிடு. ஏன்னா அந்த சுப்ரீம் பேர் ரொம்பவே பவர்ஃபுல், அதனால தான். அதே சமயத்தில் நீ இப்போ கற்றுக்க நினைக்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு காமனான திங்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து வெளில காட்டுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிராகன் என்ன சொல்கிறான்னா, இந்த டெக்னிக்கெல்லாம் ஜிஎன் மவுண்டனில் டாப் 8 மேஜிக்கல் பவராக இருக்கலாம். ஆனால் எங்கள் கிளானை பொறுத்தவரைக்கும் ஈசியன் காலத்தில் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த பவரை வச்சுலாம் நீ ஃபாக்கை டிஃபீட் பண்ணணும்னு நினச்சேன்னா அது எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தரம். இதனால உன்னோட டைம் தான் உனக்கு வேஸ்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் இப்போ நான் என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம டிராகன் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது ரொம்பவே ரேரான டெக்னிக். அதோட பேர் பூங்கான். அந்த பூங்கான் கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மேஜிக்கல் ஏசியன் பவர்ஸ்லேயே ஒரு தலை சிறந்ததாக இருக்கும். அதெல்லாம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஃபாங்கான். அது வேணா உனக்கு நான் சொல்லித்தர ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது இந்த வுட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கும் அதே சமயத்தில் நான் சொன்ன பூங்கான் டெக்னிக்கை நீ சேர்த்து பயிற்சி பண்ணனா கண்டிப்பாக நீ பவர்ஃபுல் ஆகலாம். என்ன நீ ஃப்ரீயாக இருந்தால் அதை பற்றி யோசிச்சுப்பாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீ சொல்லாமே. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம டிராகனும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 டீமன் கிளான் இருந்தாங்க, தலை சேர்ந்த எம்பையர் டீமன் கிளான். அந்த கிளானோட பேர் தான் பூங்கான் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை பேர் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க ஃபயர் எம்பையர்ஸாக இருந்தாங்க, இன்னொருத்தவங்க லீன் எம்பையர்ஸாக இருந்தாங்க, இன்னொருத்தவங்க வாட்டர் எம்பையர்ஸாக இருந்தாங்க, இன்னொருத்தவங்க எல்லோ ஃப்ளாஷ் எம்பையராக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் நீ எதை கற்றுக்க ஆசைப்படுற ஃபாங்கான்? நீ கோல்டன் பாடி டெக்னிக்ஸ் உடம்புல இருக்கிறதுனால உன்னால் ஈஸியாக எல்லாம் கற்றுக்க முடியும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சரிப்பா எனக்கு ஒரு டெக்னிக் வேணாம், 2 டெக்னிக்காக சொல்லிக்கூட. டிராகனும் சிரிச்சுக்கிட்டே, இந்த வயசு பசங்களாலே இப்போதான் உங்கள் கனவை தாண்டி யோசிக்கிறீங்க. ஏசியன் பவரும் ஒருத்தவங்களோட 2 எனர்ஜியும் ஒன்றா சேர்ந்துருந்தா அது ரொம்பவே பவர்ஃபுல். இல்லை 2 டிஸ்பிள் தான் பாஸ் ஆயிருக்காங்க. ஆனால் பாஸ் ஆனவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, ரிலேம் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஹியூமனிட்டி. அந்த இதை நெருங்கிறதுக்கு நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப அவ்வளோ கஷ்டம் இல்லை. இருந்தாலும் நான் சீக்கிரமாகவே நெருங்கி ஆகணும். அப்புறம் என்னால் ஃபாக்கை டிஃபீட் பண்ண முடியும். அந்த எம்பையர்ஸில் சொன்ன எல்லா ஏசியன் பவர்ஸையும் என்னால் பயன்படுத்த முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வுட் டெக்னிக்கும் அதே சமயத்தில் நீ சொல்லி கொடுத்த அந்த டிராகன் டெக்னிக் 2த்தையும் கம்பேர் பண்ணி நான் 2த்தையுமே சேர்ந்து கற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ பயிற்சியை தொடங்குறான். அந்த இடத்துல பயங்கரமான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட நாட்களும் கடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பயிற்சி இருக்கிற நாட்களும், அதாவது காலையில் மத்தியானம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ பயிற்சி செய்த நிப்பாட்டவே இல்லை. நேரங்களும் கடந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் பயிற்சி நிப்பாட்டுற மாதிரியும் தெரியல, அதே சமயத்தில் விட்டு கொடுக்குற மாதிரியும் தெரியல. நம்ம ஹீரோட ஸ்பெஷாலிட்டியை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டானே. அந்த இடத்துல இரவு பகல் எல்லாமே மாறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சாப்பிடாம கண்டினியூவாகவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அப்படி ட்ரைனிங் எடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அதை மாஸ்டர் பண்ணி தான் அந்த இடத்துல அவனுக்கு விண்டு சர்க்கிள் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அந்த டிராகனே அட்டாக் பண்ண சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நம்ம டிராகனும் அந்த ஜெயண்ட் கைகளை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு அட்டாக்லேயும் நம்ம ஹீரோ டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு சீல்டை கூட அந்த இடத்துல பிரேக்கே பண்ண முடியல. நம்ம டிராகன் கண்டினியூவாகவே அந்த ஜெயண்ட் கைகளை சுற்றி வர வச்சு நம்ம ஹீரோவை அந்த சீல்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோ அந்தளவுக்கு இன்க்ரெடிபிளாக அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய அட்டாக்ஸ் வந்து டிராகன் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இது இன்னும் பட்டலையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம டிராகன். அப்போ நம்ம ஹீரோ இன்னும் பத்தலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல செமையான ஆரா கிரியேட் ஆகி அந்த ஜெயண்ட் கைகள்லாம் அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட 2 டோக்கன்ஸ் மாதிரி வருது. அந்த டோக்கன்ஸ் தான் அந்த பவருக்கான ஒரு குறியீடு மாதிரி. அந்த டோக்கன்ஸ் எல்லாமே, அதாவது 2 டோக்கன்ஸ் வருது. அது எல்லாமே நம்ம ஹீரோவோட மென்ச் ஆயிடுது.
ஒண்ணு நம்ம ஹீரோவோட தலைக்குள்ள போகுது, இன்னொன்னு நம்ம ஹீரோவோட இதயத்துக்குள்ள போகுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா 2 வுட் டெக்னிக்ஸ், அதாவது நம்ம எம்பையரோட டெக்னிக்ஸும் அதே சமயத்துல இப்ப வுட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸும் ஒன்று சொன்னல, அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ணி பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல பயங்கரமா ஷேக் ஆகுது, எட்டமே ஒரு ரணகலம் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ இப்ப 100 மடங்கு முன்னாடி இருந்ததோட 100 மடங்கு அதிகம் நம்ம ஹீரோ பவரை யூஸ் பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் லைட்டா ஒரு சின்ன ஒரு அட்டாக் பண்ணான். அந்த இடத்துல பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கு. நம்ம ஹீரோயின் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு என்னப்பா இப்படி சத்தம் கேட்குறீங்களா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த பால் கூட நல்லதா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா பறந்து போய் அவன் வீட்டுக்கு போயிடலாம். அங்க பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா, அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் பொண்ணு இருக்கால அவனும் அங்கதான் இருக்கான். அந்த இடத்துல அவன் பவரை மொத்தமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயினோட மன அடிச்சு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இவங்கிட்ட நம்ம தப்பிச்சு ஓடி போலான்னு பார்த்தா வெளில இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்ணேன், ஆனா இவன் போற போக பார்த்தா ரொம்ப சக்திசாலி ஆயிட்டா இருக்கானே, இதை பார்த்தா என்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியுங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஃபார்மான்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறாங்க, வேற யாரும் நம்ம சின்ன பொண்ணு, நீ உண்மையில ஒரு கெட்ட பையன் தான், ஏன் அப்படி பண்ண, அந்த ஃபாரஸ்ட் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அந்த ஃபாரஸ்ட, அதை மொத்தமா இப்ப அழிச்சிட்டியா, இதுக்கு நீண்ட காசு தரணும் தெரியுமா, நீ அந்த ஃபாரஸ்ட அழிச்சதுக்கு நீண்ட காசு தரணும். அதுக்கு நம்ம ஹீரோ நான் சின்னதா நான் ஒரு அட்டாக் பண்ண, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்கார சொல்லிட்டு இருக்க போற நம்ம சின்ன பொண்ணோட சீனியர், அதாவது அந்த டிராகன் பொண்ணு அவன் அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறா. அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறவன் சின்ன பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு மூஞ்சி திருப்பிக்கிறா. அப்ப அந்த டிராகன் பொண்ணு என்ன சொல்றானா, நீ என்னப்பா செகண்ட் லெவல் போயிட்ட மேஜிக் ரிலேம்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கேன், உன்னோட ஸ்பீடை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு நார்மலான பர்சனால இந்த அளவுக்கு ஸ்பீடா வர முடியாது, அதே சமயத்துல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நீ ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, நீங்களும் சீக்கிரம் ரிலேம்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்களா, எனக்கும் தெரியுது இப்ப உங்களை பார்த்தாலே, அதுக்கு ஆமா அதுக்கு காரணம் நீ தான், நீ அந்த எதாவது கொடுத்ததுனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துருங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃபாங்கான், முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு என் கூட நீ வருவியா, அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா வாங்க போலாங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு வரியான்னு கேட்கறான், அதுக்கு நான் வரமாட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே விடு அப்புறமா பாக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிராகன் பொண்ணு பறந்து போயிடலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடியே போறான். அதே சமயத்துல ஹீரோன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணு என்ன விட்டு போயிட்டீங்க, நான் சும்மா வரமாட்டேன்னு சொன்னா என்ன விட்டு போயிடுவீங்களாங்கிற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன், இவ்வளவு பறக்க முடியாது போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டிராகன் பொண்ணு அப்படியே மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சு இந்த டிராகன் பொண்ணு இப்படி இருக்கான், எனக்கு புரியவே இல்லை, இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இவங்க சீக்ரெட் ஏலியன்ல தான் இப்ப ரீச் ஆயிருக்காங்க, ஆனா இவங்க என்னோட வேகமா பறக்குறாங்க, இவங்களுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம டிராகன் பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. அதாவது சின்ன பொண்ணு சீனியர்ல டிராகன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்குற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வராங்க. அங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியுமா, இதுக்கு பேர் தான் ஃபேரி கேட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபேரி புக்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தால சீக்ரெட் புக்ஸ் எல்லாம் அந்த இடத்த பற்றி தான் சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்த ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் நடக்கப்பட்டு எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.